பாடும்போது குறிப்பா கேட்டோம்னா மனசுல பதிஞ்சிரும் அது. பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும், நாம எதையோ யோஜனை பண்ணிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா யோசனை இல்லை. ரெண்டு விஷயம். ஒண்ணு சாட்சியா இருக்கணும் தியானம். இன்னொரு விதமான தியானம் என்ன, லயிச்சு போறது. அது இந்த பாடெல்லாம் பாடும்போது அப்படியே லயிச்சு போன போது அது வேற மாதிரி ஒரு சமாதியில நம்மளை கொண்டு போகும். ரெண்டு விதமான சமாதி இருக்கு. லய சமாதி, சாட்சியா இருக்கக்கூடிய சமாதி. பக்தர்களுக்கு லய சமாதி, ஞானிகளுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய சமாதி. வாழ்க்கையில வர இன்ப துன்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது சாட்சியா இருக்கணும். வாழ்க்கையை அனுபவிக்கும் போது, பாடும்போது, உணவு உண்ணும் போது, லயிச்சு இருக்கும் போது, பக்தியில எல்லாம் லயமா போகணும். அதுலயே நாம லயிச்சு மறந்து, எல்லாமே மறந்து, தன்னைத்தான் மறந்து இருப்பதுதான் பரம்பொருள். ரெண்டும் வேணும். அது ரெண்டுக்கும் ஆதாரமானது முருகப்பெருமான். ஞானத்திலையும் முருகன், பக்தியிலும் முருகன் தான். அப்புறம் கிரியாசக்தியிலும் முருகன். வீரசூரனுக்கும் முக்கியமானது முருகன் பெருமாள் தான்.